வணக்கம் மக்களே. நெல்லை ஏர்வாடி 6வது தெரு 6வது வார்டில் காலையிலேருந்து ஒரு செய்தி பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த ரோடை போட்டது திமுக கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும், இந்த பக்கம் தாவேக்காலிருந்து நாங்கள் தான் மேல இடத்துல எம்எல்ஏட்ட சொல்லி ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கிட்ட சொல்லி செஞ்சதாக இன்னொரு பக்கமும் இருக்காங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த இதை செஞ்சது யார், அதுக்கு ஃபஸ்ட்டு யார் மனு கொடுத்தா, யார் மூலமாக நடந்துச்சுன்னு நம்ம ஒருத்தர் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். மக்களே, இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோவையும் பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்றதையும் பாருங்க. 6வது தெரு 6வது வார்டில் மிலாடி மேடை பக்கத்தில் இது என்னன்னா, இந்த இடம் கடந்த 3 வருஷமாகவும் குண்டும் குழியுமா தான் இருக்குது. ஆனால் இப்போ காலையில் நேற்று ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த இடத்த சீரமைக்கிறதுக்காக வேலை நடந்துச்சு. ஆனால் அந்த வேலை நம்ம 6வது தெரு 6வது வார்டு கவுன்சிலர் எங்கள் மூலமாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்க சோசியல் மீடியாவில் இன்றைக்கி காலையில் போட்டாங்க. இப்போ அந்த விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, டிவிகேலேருந்து இது நாங்கள் அழுத்தம் கொடுத்தனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும், டிஎம்கேலேருந்து கவுன்சிலர் நாங்கள் எங்கள் மூலமாக தான் நடந்துச்சுன்ற ஒரு பக்கமும் காலையிலேருந்து பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு தான் இந்த வீடியோவும். இந்த வீடியோவில் யார் மூலமாக நடந்துச்சுன்ற உண்மையும் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் நாங்கள் யார் மூலமாக யாரை வச்சு பண்ணணுன்ற வீடியோ உங்களுக்கு தெரியும். நல்லா பார்த்துக்கோங்க. பாய், இந்த விஷயத்த ஆகும் பாய். இந்த விஷயம் காலையில பெரிய பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி மக்கள்கிட்ட நீங்களே சொல்லிருங்க. அதாவது இந்த இடம் மழை பெஞ்சு குண்டும் குழியும்பா இருந்தது. தண்ணி இந்த தெருவில் ஓடிக்கிட்டு இருந்தது. ஓடின உடனே கடந்த 10ஆம் தேதி நான் எங்களுடைய நகர செயலாளர் பி சேக்மோயின் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு, இந்த மாதிரி ரோடு குண்டும் குழியுமா இருக்கு, இதை சீர்படுத்தணும், அதோடு இல்லாமல் மரக்கிளைகள்லாம் மின் கம்பத்து மேலே படுது, அதனால் அதையும் சரி பண்ணி தரணும்னு சொல்லி உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். உடனே அவரும் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு எம்எல்ஏ கிட்ட பேசினார். எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன் கிட்ட உடனடியாக தொடர்பு கொண்டு பேசினார். உடனே எம்எல்ஏவும் எங்கள் செயலாளருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அரசு அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டார். குறிப்பாக ஏர்வாடி பேரூராட்சி ஈவோட தொடர்பு கொண்டு அதை சரி செஞ்சு தரணும், உடனே நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நிவர்த்தி பண்ணி வச்சிருக்கு. ஆனால் கவுன்சிலர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் மனு கொடுத்துட்டோம், அந்த மனு மேலே தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறேன். அது இல்லை, அது உண்மைக்கு புறம்பானது. நாங்கள் கொடுத்த ப்ரெஷரில் தான் இந்த சாலை சரிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீட்டுல எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஒரு 3 வருஷமா இருக்கு. 3 வருஷம் கிட்ட இருக்கீங்க. சரி, இதுக்கு முன்னாடி படுவம் ஒரு 3 வருஷமா நடந்துருக்கு. அப்பவும் இதே மாதிரி தான். இல்ல, போன வருஷமே குண்டு குழியுமா தானே இருந்தது. அப்போ அவங்க தானே கவுன்சிலரா இருந்தாங்க. ஆமா, அப்போ பண்ணல. அப்ப சரியா பண்ணலையா? சரி. அப்ப இப்போ நீ நம்ம கொடுத்த மனுவில தான் நடந்துருக்கு. நான் தாவைக்கல்ல இருக்கனால நகர செயலாளரை பார்த்து கொடுத்தேன். சரி, தொலைபேசியில தொடர்பு கொண்டு கொடுத்தேன். ஓகே. ஆனா இப்போ நடந்ததுக்கு கவுன்சிலர்ட்ட மனு கொடுத்து நடந்ததுன்றது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா இதுக்கு முழுக்க அவங்களே காரணம் இல்லைன்றீங்களா? ஆமா, கவுன்சிலர் மனு கொடுக்கலையா? அது அந்த மனு முகரம் கமிட்டியில இருந்து கொடுத்திருக்காங்க. சரி, கவுன்சிலர் கொடுக்கல. அந்த முகரம் கமிட்டியை சேர்ந்தவர்கள் அவங்க கவுன்சிலர் கூட கூட்டு போயிருக்கலாம். கவுன்சிலர் கொடுக்கல. சரி, கவுன்சிலர் மனு கொடுக்கல. ஆனா இப்ப நான் என்னன்னா, நான் வெளியே விசாரிக்கும் போது நான் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, கவுன்சிலர் அங்க இருந்து நாங்க தான் இதை முழுக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து போர்டுல இருந்தா அமௌண்ட்டும் போச்சு அப்படின்றாங்க. சொல்லுங்க. நாங்க இது எங்க நகர செயலாளர் ஏற்பாடு தான் நடந்திருக்கு. நான் அந்த பணி சாலையை செப்பிடும் போது நானே கூட நின்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்களே வந்திருக்காங்க. யாரோ சொல்லி அவங்க போஸ்ட் கொடுத்திருக்காங்க. விளம்பரம் தான் தேடி இருக்காங்க. ஆனா நீங்க இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதான் எங்க நகர செயலாளர் ஏற்பாடு ஈவோடைய பிரஷர்ல தான் இது பண்ணியிருக்கு. மற்றபடி பேரூராட்சி மன்ற தலைவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரி. ஆனா இப்ப கவர்மெண்ட்ல தான் பணம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தான் கொடுத்தாகணும். எல்லாரும் அவங்க கை காசு அவங்க கை காசு கிடையாது. சரி. இது மக்களுக்கு தெரிய வைக்கன்றதுதான் காலையில இருந்து பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப உங்க மூலியமா மக்களுக்கு இதுக்கு முழுக்க காரணம் தாவேக்காவுடைய நகர செயலாளர் பி சேக்மோயின் அவர்களுடைய சீரிய ஏற்பாடு தான். அவருடைய ஏற்பாடு. நன்றி சொல்லணும்னா நம்ம ஈவோ அவர்களுக்கும் நம்ம ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்களுக்கும் நகர செயலாளர் பி சேக்மோயின் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். சரி மக்களே, நீங்க இந்த விஷயத்த உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில இருந்தே ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு. நான் காலையில எழுந்து சோசியல் மீடியாலையும் சரி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஃபுல்லா இதாகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு நடந்தது என்ன உண்மைன்றது தெரியணுன்றதுக்காக தான் இவங்களும் நேற்று இந்த விஷயம் நடக்கும் போது ஜேசிபி கூட பக்கத்துல இருந்து நின்னாங்க. ஆனா என்ன ஒண்ணு நாங்க பண்ணல, நாங்க இந்த விஷயம் நாங்க தான் பண்ணோம் சொல்லி நாங்க போட்டோ எடுத்திருந்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க இல்லாத சமயம் அவங்க நின்று எடுத்துட்டு அவங்க தான் முழுக்க காரணம்ட்டாங்க. உண்மை என்னன்றது மக்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கூர்மையான செய்திகளுக்கு அரசியல் கண்ணாடியை பாருங்கள். மக்களின் குரல் எப்போதும் ஒலிக்கும்.